சூனேமியாள் அவளுடைய மகன் வியாதிப்பட்டு திடீர்னு தலைவலி வருது, விழுந்துட்டான், ஆள் அவுட்டு, இறந்துட்டான். நேர தூக்கிட்டு எலிசாவுக்கு ரூமுக்குள்ள கொண்டு வச்சுட்டு ஓடுறான். எலிசா கிட்ட பர்வதத்துல உட்கார்ந்து இருக்கிறார் எலிசா. அப்ப கேயாசி இருக்கும்போது எலிசா தூரத்துல இருந்து பார்க்கறான், ஓடி வரா, நீ போய் அவ செய்தியை விசாரின்னு கேட்கும்போது இவனும் ஓடி போய் நல்லா இருக்கியாமா, சுகமா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் சுகம்தான், நல்லா இருக்கு சொல்லிட்டு எலிசா கிட்ட வந்துட்டு காலை பிடிச்சு அழுதுட்டான். கேயாசிக்கு எப்படி கோவம் இருக்கும்? அப்ப என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஆமா மதிக்கல. அவர்கிட்ட அழுறவங்க மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். உலகம் சொல்லும், இங்க பாரு அழுதுட்டு வரத. ஆண்டு சொல்ல அழுகையோடு மட்டும் வரலப்பா, விண்ணப்பத்தோடு வர. இங்க பாரு எல்லாரும் நடந்தானே பாருங்க, ஓடுறா பாரு. அவங்க அவசரம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில என்னென்ன நன்மை தேவை என்னவா, என்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கையில குறைவா இருக்கிறது என்பதையும் நான் சொன்னா கூட என்னை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனால் என்னை அழைத்தவருக்கு நான் சொல்லாமலே புரியும்.